என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் ஞானசேகரன் பயன்படுத்தி இருப்பதாக நீதிபதி தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை வழங்கப்பட்டு தீர்ப்பு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும், அதாவது குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு தண்டனை குறைப்பு இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை விதித்து இன்று சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதே போல அவருக்கு எதிரான அந்த 11 குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தது. 90,000 ரூபாய் அபராதத்தை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஒரு தண்டனை விவரம் தற்போது வெளியாகுது. அந்த ஒரு உத்தரவின் நகலை பார்க்கும்போது சில விஷயங்களை சென்னை மகளிர் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இது போன்று அவர் அந்த செயல்படாமல் இருந்த அந்த போனை கொண்டு வேறிடம் பேசுவது போல சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஞானசேகரன் பேசியுள்ளார். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தற்போது உறுதி செய்துள்ளது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது போன்று அந்த நேரத்தில் அவர் வேறு யாரும் பேசவில்லை. சார் என்ற ஒரு வார்த்தை அவர் யாரும் அந்த எதிர்ப்புணியில் இல்லாத போது அவர் பெண்ணை ஏமாற்றுவதற்காகவும் தனக்கு எதிர்பார்க்கும் அந்த விஷயத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலாலேயே இது போன்ற அந்த பெண்ணை ஏமாற்ற நோக்கத்தில் மட்டுமே அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை இன்று சென்னை மகளிர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் தவிர மற்ற யாருக்குமே இந்த ஒரு குற்ற சம்பவத்தில் தொடர்பு இல்லை என்பதை அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்ட அந்த வாதத்தை முழுமையாகவும் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வதாக தற்போது சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது இந்த நீதிமன்றம் கூட அபராத தொகையை 90,000 ரூபாயை வழங்க உத்தரவிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சட்ட பணிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்வதாகவும் தற்போது இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீர்ப்பு வெளியான பிறகும் கூட யார் இந்த சார் தொடர்பான விவகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது? மதன், அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பெண்ணை ஞானசேகர் மிரட்டும் போது கூடியிருந்த அந்த ஒரு நபர் ஓடிவிட்டார். அப்போது தனியாக இருந்த அந்த ஒரு பெண்ணை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் இது போன்று அவர் நடித்திருப்பதாக தற்போது நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அந்த ஞானசேகரை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் இது போன்ற செல்போனில் சார் என்று யாரும் பேசுவது போல பேசிக்கொண்டு அது போன்ற ஒரு பாவனத்தை உருவாக்கி கொண்டு அவர் தன்னை அந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு ஊழியர் போல தன்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அது போன்ற சார் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்போனில் படம் பிடிக்கப்பட்ட அவருடைய பெற்றோரிடமும் அதே போல பல்கலைக்கழகத்தில் டிஎடும் காட்டிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இது போன்று தன்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் இது போன்ற இந்த ஒரு விஷயத்தை வெளியே கசிய விடப்படும் என்று மிரட்டியுள்ளார். அதே போல பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரிடம் நீங்கள் நான் சொல்லும்போது போக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவள் பயன்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்த தவிர அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அவருடைய செல்போன் 2 எண்கள் கொண்ட அவர் செல்போனில் எந்த ஒரு இன்கமிங்கோ அல்லது அவுட் கோயிங் போகவில்லை என்பது முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இவர் வேண்டுமென்று அந்த பெண்ணை பயமுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு மட்டும்தான் அந்த சார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் என்பதை தற்போது இந்த ஒரு நீதிமன்றம் தற்போது உறுதி செய்துள்ளது. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டக்கூடிய செய்திகளை பார்த்து வருகிறோம். சார் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 6 மாதமாக எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருந்த ஒரு விவகாரம் தற்போது எந்த விதமான அறிவியல் பூர்வ ஆதாரங்களும் இல்லை, அவர் மாணவியை மிரட்டுவதற்காக மட்டுமே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்று நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மொத்தமாக 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, வேறு என்ன விஷயங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது? குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து பல்வேறு விஷயங்களை இந்த நீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கென ஒரு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது. இந்த கல்லூரி உள்ளது. உலகளவில் தனிப்பட்ட நற்பெயர் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இந்த வளாகத்திற்குள் படிக்கும் மாணவர்களில் 97% பேர் முன்னணி நிறுவனங்களில் பணி வாய்ப்பு பெற்றுள்ளார்கள் என்பதை தற்போது குறிப்பிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கனவுடன் உரிய கல்வி தகுதியில் வந்த மாணவியை பல்வேறு குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய ஞானசேகர் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமதிப்பு செய்துள்ளதாக இந்த நீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது. அதே போல இதே போன்ற சம்பவங்கள் நடப்பதை ஒருபோதும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது, அது அனுமதிக்கவும் முடியாது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரைக்கும் இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஞானசேகரின் மீது 37 குற்ற வழக்கு நிலுவையில் குறிப்பிட்டுள்ளது. இதில் 5 வழக்குகளில் அவருக்கு ஏற்கனவே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சில வழக்குகளில் மட்டுமே அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
பல வழக்கில் தற்போது கூட விசாரணை உள்ளது. எனவே இதே போன்ற தன்மையுடைய அந்த வழக்குகளில் ஏற்கனவே ஞானசேகர் ஈடுபட்டது தொடர்பாக அந்த வழக்கு நிலையில் உள்ளதால் இது போன்ற குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடும் நபருக்கு எந்த ஒரு கருணையும் காட்ட முடியாது என்ற ஒரு விஷயத்தை தற்போது சென்னை மகளிர் நீதிமன்றம் உறுதியாக தெரிவித்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.